இதெல்லாம் வீட்டுக்கு ஏத்த மருமகளா? படுத்துட்டு எப்படி போனை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கு பாரு. அடியே சின்ன பொண்ணு, என்னங்க அத்தை? இப்படியே நீ போன் பார்த்துட்டு இருந்தா மூளை மங்கிரும். வெளிய 4 பேர் உன்னை மூளை இல்லாதவன் சொன்னா எனக்கு தான் அசிங்கம். அடுத்த வாட்டி நீ போன் பார்த்துட்டு இருக்கறத நான் பார்த்தேன், அதை எடுத்து ஏரியில தூக்கி போட்டுருவேன் பாத்துக்கோ. சரிங்க அத்தை. இந்த போன் எல்லாம் எப்படி தான் நோன்றாளுகன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, நாமளும் எதையாவது அமத்தி பாப்போம். எத்தே, அந்த போனை ஒரு நிமிஷம் கொடுங்க. இவ போனை வாங்கிட்டு எங்க போனா? ஷப்பா, ஒரு வழியா இந்த வேலையை முடிச்சாச்சு. சின்ன பொண்ணு, போன் எங்க? அதெல்லாம் கொண்டு போய் ஏரியில போட்டாச்சு. நல்ல போனை கொண்டு போய் எதுக்கு ஏரியில போட்ட? போனே பார்த்துட்டு இருந்தா உங்க மூளை மங்கிராதா? அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் என்ன உங்க அத்தைக்கு மூளை இல்லைன்னு கேட்டா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அதான் அதை கொண்டு போய் ஏரியில போட்டு வந்துட்டேன். ச்சே, இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே. என்ன இந்த தாய் கிழவிக்கு வாய் கோணிக்கிச்சு, மண்டே கிண்டைய போட்டுருச்சோ? ஏத்தே, என்ன மர்மோல? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்தது கூட தெரியாம யோசிக்கிறீங்க. நான் வரதட்சணை வாங்கி உங்க 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு பண்ணதான் நினைக்கிறேன் மர்மோல. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே, நம்ம அத்தை எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்களை போய் தப்பா நினைச்சிட்டோமே. ஏத்தே, அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க அத்தை, ஒன்னும் இல்ல அத்தை. இல்ல மர்மோல, இதுக்கு நான் பிராயத்தை தேடிதான் ஆகணும். சரிங்க அத்தை, இப்போ நீங்க என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க சொல்லுங்க அத்தை, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அத்தை. அதாமா, வரதட்சணையே வாங்காம சின்னதுரைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடியை தாய்க்கிழவி, பெரிய மனுஷின்னு பார்த்தா எனக்கே நீ ஆப்பு வைக்கிறியா?